குரு வணக்கம், குருவே துணை. ஸோ முதல்ல வந்து நம்மளுக்கு இப்ப தேய்பிறை காலங்கள்ல நம்ம பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? யாராவது டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்களா? குட் ஈவினிங் மேம். விஜயலட்சுமி. குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். மேம் நான் செஞ்சு காட்டவாங்க மேம்? பண்ணுங்க. இந்த வலது கை ஆள்காட்டி விரல் மேம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல மேம் சுவாசம் வந்து எந்த பக்கம் வருதுன்னு கரெக்டா நம்ம வாட்ச் பண்ணணும் மேம். இப்ப வந்து இடது சுவாசம் வந்து வரணும் மேம். இந்த தேய்பிறை காலத்துல இடது சுவாசம் வரணும் மேம். இடது சுவாசம் வந்தோடனே நம்ம இந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாம் மேம். வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும் மேம். ஃபர்ஸ்ட் கையை வந்து ரெடி பண்ணணும் மேம். நெக்ஸ்ட் வந்து இது பண்ணணும் மேம். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிறது? ஃபிங்கர்ஸ்க்குலாம் நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் வந்து பண்றதுக்கு முதல்ல நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வெரி குட். இப்ப சொல்லுங்க. இப்போ வந்து வலது கை நடுவிரல் மேம், இடது கை ரிங் ஃபிங்கர்ல வந்து டச் பண்ணணும். நீங்க வந்து இடது கை மோதிர விரல்ல டச் பண்றீங்க? ஆமாங்க. இது வந்து இந்த மாதிரி தூக்கி கையில வச்சுக்கிட்டா வலிக்குங்கிறதுனால நம்ம என்ன சொன்னோம், மடி மேல வச்சு அழகா ரெஸ்ட் பண்ணி நம்ம செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். ஆமாங்க. அப்புறம் அந்த கை 2 இதையும் வந்து நம்ம ரொம்ப பிரஸ் பண்ண வேண்டியது இல்ல, லேசா டச் பண்ணா போதும். லேசா டச் பண்ணாவே போதும். ஆரம்பத்துல பண்றப்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது மேம். அதுக்கப்புறம் போக போக இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு மேம். எந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருந்தது முதல்ல? ஃபர்ஸ்ட் வந்து பண்றப்ப கை கொஞ்சம் பெயினா இருக்க மாதிரி இருந்தது மேம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தும்மல் வந்து ஜாஸ்தியா இருந்தது மேம். ஆமா, சொல்லிருந்தீங்க. ஆமா மேம். அந்த பிரச்சனை எல்லாம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாயிடுச்சு மேம். சரியாகி அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணேன் மேம். அப்புறம் 1/2 hour. இப்போ வந்து கண்டினியூஸா 1 hour பண்ற அளவுக்கு ஒரு இது வந்து தினமும் பண்ணிட்டே இருக்கனால இது நேத்து கூட டாக்டர் சார் சொன்னாங்களா மேம், அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். டாக்டர் பிறை நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி அது வந்து நீங்க செய்ய அது இன்னும் நிறைய உங்களை செய்யறதுக்கு அது ஒரு தினமும் நம்ம ரொட்டீன் லைஃப்ல வந்து பண்ற ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த முத்திரை செய்ய பண்றப்ப வந்து ரொம்ப ஒரு செய்யணுமே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் மேம். இப்போ வந்து செய்யணும்னு நினைச்சாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது மேம். எப்போ வந்து ஈஸியா வந்து அந்த சுவாசம் வர்றதையும் முதல்ல எல்லாம் கை வச்சு வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும் மேம். இப்போ வந்து பழக பழக கை வைக்காமே எப்படி சுவாசம் வருது அப்படின்றத வந்து வாட்ச் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு மேம். எக்ஸலென்ட். எத்தனை நாளா செய்றீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 months பண்ணிட்டு இருக்கேன் மேம். 4 months பண்றீங்க. அருமை, அருமை. எக்ஸலென்ட். உங்களோட நீங்க தான் பதிவு போட்டிருந்தீங்களோ? நான் தான் போட்டிருக்கேங்க. சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதே என்னோட இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்தினாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணேன் மேம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆகஸ்ட் மாதத்துலதே பண்ணிட்டு இருக்காங்க மேம். அப்பவே அவங்க பண்றதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் மேம். ஆரம்பத்துல பண்றப்ப கூட எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லாமதான் இருந்துச்சு மேம். இப்படி விரல் டச் பண்ணா எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் அந்த எஃப்எஸ்டி குரூப்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன் மேம். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்கே வந்து நல்ல இது வந்து சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆயிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மேம், ஏன் நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வளர்ப்பிறையில தான் ஸ்டார்ட் பண்ணேன் மேம். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். ரொம்ப சோர்வா இருக்கும் மேம், எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது மேம், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு மேம். இது பண்ணி வளர்ப்பிறையில வந்து பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 daysல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரிஸ்கான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பண்ணணுன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் நைட்டும் தூக்கமே இருக்காது மேம்.
இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டார்ட் ஆனது நைட் தூங்கவே முடியாதுங்க மேம். அப்புறம் இந்த ஒரு 15 டேஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு நல்ல தூக்கம் வந்து நல்ல கிளியரா இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே தேய்பிரை அப்படியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தேன் மேம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ வந்து 17.1 இருந்துச்சு மேம். 23ல வந்து செக் பண்ணோம் மேம். அதுக்கப்புறம் நானும் வந்து டயட் பிளஸ் எக்ஸசைஸ் மெடிசன் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் மேம். யோகா, டயட் பிளஸ் யோகா, மெடிடேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி எதுலேயுமே எனக்கு வந்து அந்த அப்டமன் ரைட் சைட்ல வந்து பெயின் இருந்துட்டே இருக்கும் மேம். எனக்கு அப்படி திரும்பி படுத்தா கூட ஒரு பெயின் இருக்கும் மேம். அந்த அளவுக்கு இருந்துட்டே இருந்துச்சு மேம். அப்பதான் வந்து நான் வந்து இந்த டயட் பிளஸ் இந்த இயற்கையோடு இணைந்த சித்தர்களின் முத்திரையும் சேர்த்து நான் வந்து நவம்பர் மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மேம். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்வமும் ஆச்சு மேம். அந்த டைமிங்ஸை வந்து கூட்டிகிட்டே இருந்தேன் மேம். தினமும் 1/2 hour 1 hour அதுக்கப்புறம் 2 hours கூட பண்ணியிருக்கேன் மேம். அந்த அளவுக்கு ஒரு இது வந்துருச்சு மேம் எனக்கு பண்றதுல. இப்ப லாஸ்ட் வீக் போய் பாக்குறப்ப அந்த பெயின் வந்து எனக்கு சுத்தமா ரெடியூஸ் ஆயிடுச்சு மேம். அப்பதான் சரி இவ்வளோ நாள் பெயின் இருந்துட்டே இருந்துச்சு, இப்ப எப்படி பெயின் ரெடியூஸ் ஆச்சு, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் பாக்குறப்பதான் நார்மல் ஃபேட்டி லிவர்லாம் இல்லை, நார்மல் ஆயிடுச்சு சைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்னதுல இருந்தே எனக்கு அளவே இல்லை மேம் அந்த மகிழ்ச்சிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே தினமும் பண்ணுங்க, ஒரு நாள் விடாம செய்யுங்க. இதை நான் அனுபவிச்சு இந்த இதை வந்து நீங்களும் அடையணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா தாமரை செல்வி மேம் ரொம்ப அழகா கிளாஸ் எடுக்கிறாங்க மேம். உங்களோட செஷனும் சூப்பர் மேம். 2 பேருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். தேங்க்யூம்மா. இது வந்து ரொம்ப அழகா அந்த சீக்வன்ஸை வந்து அழகா சொன்னீங்க. அவங்க வந்து மோதிர விரல் பண்றாங்க. மோதிர விரல் தானே பண்றீங்க? மோதிர விரல் தான் பண்றாங்க. மோதிர விரல் தான். எந்த விரல்னு கேக்குறாங்க. மோதிர விரல் தான் பண்றாங்க. அதுதான் வந்து லிவருக்கான விரல். நீங்க சொன்ன சீக்வன்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு வந்து நம்ம நிபுணர்கள் கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணது என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து டாக்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி மெடிசன் எடுத்து டயட் எடுத்து யோகா அதெல்லாம் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதோட கூட இந்த பயிற்சியை செய்யும் போது இது வந்து அந்த விஷயங்கள் நீங்க எடுக்கிற மெடிசனோ அந்த செய்யற யோகாவோட பலன் முழுமையா உடல்ல கடத்துறதுக்கு இந்த பயிற்சி வந்து உதவுறது. முக்கியமா வந்து ஆரம்பத்துல வந்து நான் எக்ஸசைஸ் மெடிசன் பண்றப்பெல்லாம் எனக்கு ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இருந்துட்டே இருக்கும் மேம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சித்தர்களோட இந்த முத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டென்ஷன் லெவல் வந்து ஃபுல்லாவே எனக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு மேம். அதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் மேம். ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் நார்மலா இந்த டயட் பிளஸ் இந்த டயட்டை வந்து ஈஸியா இந்த முத்திரைகள் வந்து ஈஸியா எனக்கு இதை சரி பண்றதுக்கு அது உடம்பு முழுக்க அவ்வளவு ஒரு எஃபெக்டிவா உடல் முழுக்க பரவி அது வந்து உங்களுக்கு, ஏன்னா இது அத்தனை நாடிகள்லயும் வந்து இந்த உடம்புல இருக்கிற எவ்வளவு நாடிகள் இருக்குன்னு நமக்கு மேடம் சொல்லியிருக்காங்க. அந்த நுண்ணிய எல்லா இடங்கள்லயும் இது வந்து எடுத்துட்டு போறதுனாலதான் வந்து அதோட முழுமையான பலன் நம்ம எடுக்கிற மெடிசனோ அதோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், எல்லா செஷன்லயும் எல்லா டாக்டர்ஸும் சொல்றது வந்து எப்படி வந்து மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் லிங்க் ஆயிருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்ல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னு. சோ அதுதான் வந்து பிகினிங் பாயிண்ட். அந்த மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் வந்து இட் இஸ் இன்டர்லிங்க்ட். வெரி நைஸ் மேம். ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க. அது வந்து 15 தேய்பிரை வாரங்கள் நீங்க பண்ணணும். அந்த ப்ராப்ளம் திரும்ப வராம இருக்கிறதுக்கு அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து கை ஒசத்திருக்கீங்க, பேசுறீங்களா? அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து யார் வந்திருக்கீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் மேடம் கிட்ட பேசுறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன் மேம். சாரி. ஓ சரி. டாக்டர் பிறை. எஸ் டாக்டர். எஸ், தேங்க்யூ. முதல் பேசினாங்க விஜயலட்சுமி அம்மாவா, அவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் அஸ் நோ ஹர் எக்ஸ்பீரியன்ஸ்.
this be a very good information and ஊக்கம் மற்றவர்களுக்கு செய்ய ஊக்கமாக இருக்கும். நான் அவருக்கு ஒரு மெசேஜும் போட்டிருந்தேன். அவங்க டீட்டெயில்ஸ், அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், மெடிக்கேஷன்ஸ், பிளட் டெஸ்ட் அதெல்லாத்தையும் பதிவு செய்து வைங்க. அதை பார்த்து நாங்கள் அதுலேருந்து இன்னும் கூட படிக்கலாம். ரெண்டாவது அல்லாட்டி மெடிக்கல் ஜேர்னல் வழியையும் அதை பற்றி போடலாம். உங்களோட பேர் போட தேவையில்லை. நாங்கள் அதை பார்த்துட்டு செய்யலாம். இது வெரி குட். இது இந்த ஒப்ஜெக்டிவாக பார்க்கலாம். உங்களோட ஸ்கேன் இருக்குது, பிளட் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ஃபேட்டி லிவர்னு சொல்றது மற்றது கோல் பிளடர் ப்ராப்ளம் இருந்ததா டாக்டர்? உங்களுக்கு கோல் பிளடர் சொல்லுவாங்களே, கோல் ஸ்டோன்ஸ் அது இல்ல டாக்டர், ஒன்லி Okay. ஃபேட்டி லிவர் கிரேட் 2. ஓகே, சரி. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், பாருங்க. இருக்கா பார்த்து சரி. ஓகே, நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஃபார் தி அட்வைஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒத்தொத்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்ஷயா ட்ரஸ்ட் இப்ப யாரு பேசினாங்க, அவங்க சொல்ல விரும்புறீங்களா? யாரு சார் அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருந்து இருக்கீங்க? மேம் கேக்குதுங்களா மேம்? சாரி, இப்பதான் கேக்குறது. என்னோட நேம் மதன் மேம். ஆக்சுவலா வேலப்பஞ்சாவடி யூனிட் மேம். நாங்க அக்ஷயால ம் மேம். ஆக்சுவலா அந்த பயிற்சி வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உண்மையாவே ரொம்ப லேசியா இருந்தது. ஸோ ரொம்ப இதை பண்ணணுமா அப்படின்ற ஒரு திங்க் எல்லாமே இருந்தது. ஸோ அது நாள்பட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோன் அடிக்டட் மேம். நைட்ல வந்து தூக்கம் வராது, டிவி பார்த்துட்டு இருப்பேன், இல்லாட்டி ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 2:30-3 மணி வரைக்குமே வந்து ஃபோனில் மூவிஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இப்போ என்னன்னா ஒரு 9:40க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கண் ஆட்டோமேட்டிக்காக சிமிட்ட ஆரம்பிச்சிடும். என் பாடி Okay. எல்லாமே வந்து ராஜா நீ இன்னும் தூங்கலைன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் நான் ஷட் டவுன் ஆகிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். ஓகே ஷார்ப்பாக 10 மணிக்கு தூங்கிடுவேன் மேடம். 5:30-5 மணிக்கெல்லாம் வந்து டான அலாரம் அடிச்ச மாதிரி எந்திரிச்சிடுவேன். ஓகே. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நல்லா இருக்கு. உங்க ஆரம்பத்தில் பேர் கொஞ்சம் என்ன கை சொன்னீங்க? பெயினர். என்னோட நேம் மதன் மேம். ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? நான் யூனிட் இன்சார்ஜா இருக்கேன் மேம், கேர்டேக்கர். ஓகே ஓகே, அக்ஷயா ட்ரஸ்ட்ல. ஓகே. ஆமாம் மேம். காலையில் உங்களை மீட் பண்ணலாம் மேம். யா. ஓகே மேம். சொல்லுங்க. ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேம். எக்ஸலண்ட். இந்த ஃபோன் அடிக்ஷன் இருக்கு, அத வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரியே இன்னும் 2 பேர் எங்களோட குரூப்லயும் பயிற்சி பண்ணவங்க சொன்னாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த அடிக்ஷன் எங்களுக்கு வந்து இப்போ போயிடுச்சுங்கிறத நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஆமா, அதையே வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இது தேங்க்யூ வந்து மேம். ஒரு நான் உங்களுக்கு தான் மேம் தேங்க்யூ சொல்லணும். எந்த விரல் செய்றீங்க நீங்க? மேம் மோதிர விரல் மேம். மோதிர விரல். ஓகே. சோ மோதிர விரல் வந்து அந்த தூக்கத்தை கரெக்ட் பண்ணி இந்த அடிக்ஷன்ல இருந்து உங்களை எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. கண்டிப்பா மேம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மதன். அடுத்தது நமக்கு அலங்கார செல்வி. பேசுறீங்களா? உங்களோட ஃபீட்பேக். மேடம் ஒரே நிமிஷம். சொல்லுங்க. மிஸ்டர் மதன் சொன்னார் இல்லையா, எஸ் மேம், அதோட கண்டினியூட்டி நான் கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது நீங்க இப்போ ரெகுலரா பண்றதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அடிக்ஷன் போகுது. பண்ண என்ன ஆகும்னா ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் உங்க உடம்பு பழகி அதுக்கே ஆகும். ஆனா திருப்பியும் நீங்க வந்து அந்த போனை பார்க்க ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணுனீங்கன்னா போன்லயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கவங்க பிராக்டிஸ் பண்ணி ஓரளவு கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மேம். அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து வரணும்னா சொன்ன மாதிரி 7 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா அந்த இதை ஃபாலோ பண்ணணும். உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். கை போகும், அங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு இது முக்கியமான நியூஸ், ஈரான் போர் என்ன நடக்குது, நாளைக்கு இது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் பார்க்க தோணும். பாருங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்லல. பார்த்தா 10 நிமிஷத்துக்குள்ளால மனசு அலர்ட் கொடுக்கணும். போதும் நிறுத்து, இதுக்கு மேல போகாத. ஏன்னா அது பாட்டுல உங்களுக்கு வந்து மொபைல்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்டிகல் விழுந்துகிட்டே இருக்கும் நீங்க பாக்குறதெல்லாம். சோ இதுல வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. இல்லாட்டினா திருப்பி இட் வில் ஃபெயில். அந்த அலர்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன். அது ரொம்ப முக்கியம். ஓகே, இது எல்லாருக்குமே தான் சொல்றேன். இன்னும் சரியாயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க.
தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தது அலங்கார செல்வி பேசுறீங்களா? குட் ஈவினிங் மேம். நான் வந்து வளர்பிறையில் ஆள்காட்டி விரல் பண்ணிட்டு இருந்தேன் மேம். பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு கொஞ்சம் நான் ஃபிசிக்கலி மென்டலி கொஞ்சம் ஒரு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதாந்திர இடைவெளினால பண்ண முடியல, தேய்பிரையினால பண்ணலை. ஆனால் பண்ணிட்டு அந்த முத்திரை பண்ணுறப்ப இருக்கிறதுக்கும் முத்திரை பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். முத்திரை பண்ணுறப்ப ரொம்ப நம்மளுடைய நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, நல்ல மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நம்ம பிரிஸ்காக நம்மளுடைய ஒர்க்கை பண்ண முடியுது. மற்ற தேய்பிரை காலத்துல எந்த விரல்மா செய்றீங்க? ஆள்காட்டி விரல் தான் மேம். ஆள்காட்டி விரல். ஓகே, தேங்க்யூ மேம். எந்த ப்ராப்ளத்துக்காக செய்றீங்க அது? ப்ராப்ளத்துக்காக செய்றீங்களா இல்ல நம்ம சொன்னோம் ஆள்காட்டி விரல்ல ஆரம்பிக்கலாம் மனோமயக்கம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம். அதனால ஆள்காட்டி விரல் ஆரம்பிச்சு அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, அது மைண்ட் கிளியர் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதுதான் வந்து கரெக்டான ஃபீட்பேக். அதுக்கு தேங்க்யூ அலங்கார செல்வி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்தது ஆறுமுகம் அரசு இருக்கீங்களா? குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. பிரியா பேசுறேன் மேம். நரம்பு பிரச்சனைக்காண்டி இந்த ஆசனம் செய்யறேன் மேம். நானு மன ரீதியான மாற்றங்கள் வந்து எனக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, அது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப யோசிக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தேவையில்லாத யோசிச்சு ஃபீல் பண்ணது உண்டு, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேம். அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. உடல் ரீதியான பிரச்சனைகள் நரம்புக்காண்டி தான் பண்றேன். இது சயாட்டிக்கா நர்வ் பெயின் ரொம்ப இருந்தது, என்னால் 1/2 hour மேலே உட்கார முடியாது. இப்போ அதனால கொஞ்சம் மாற்றம் தெரியுது, என்னால் உட்கார முடியுது. கொஞ்ச நேரம் உட்காந்தாலுமே எனக்கு அந்த நரம்பு இழுக்கிறது தெரியலை. அது மாதிரி வெரிகோஸ் வெயினும் இருக்குது, வெயின்ஸ் தெரியுது. பட் ஆனால் அந்த வலி இல்லை, காலில் ரொம்ப வலிக்கும், எரியும், நிற்க முடியாது. ரொம்ப நேரம் நின்னா கால்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது தெரியலை. எந்த விரல்மா செய்றீங்க? ஆள்காட்டி விரல் செய்கிறேன் மேம். ஆள்காட்டி விரல். ஓகே, சோ உங்களோட அந்த சயாட்டிகா நர்வ் இஷ்யூ குறைஞ்சிருக்கு. ஆமாம் மேம். ஓகே, எக்ஸலென்ட். எவ்வளவு நாளாமா செய்றீங்க நீங்க? நான் ஒரு 5 months செஞ்சுட்டு இருக்கேன் மேம். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். எவ்வளவு நேரம் பண்றீங்க மேடம்? அது கம்மி தான் மேம். இல்ல கம்மி இல்ல, கம்மினா 5 நிமிஷமா 10 நிமிஷமா 20 நிமிஷத்துல சொல்லுங்க, அதை பற்றி ஒண்ணும் தப்பு இல்ல. 45 minutes தான் மேம் என்னால பண்ண முடியுது, அதுக்கு மேல அதிகமா பண்ண முடியல. எவ்வளவுமா? 45 நிமிஷம் தான் மேம் பண்ண முடியுது, அதுக்கு மேல எட்டிட்டீங்களே, நல்லாவே பண்றீங்களே. 48 நிமிஷம்னா நமக்கு வேண்டிய மேக்ஸிமம் டைம் அதுதான் சொல்லியிருக்கிறோம். அதனால நல்லாதான் பண்றீங்க. ஓகே. அட்லீஸ்ட் 2 நாழிகை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நீங்க 45 நிமிஷம்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா. நீங்க நம்ம செய்ய வேண்டிய அந்த இதுக்கு ஒரு 3 minutes தான் கம்மியா பண்றீங்க. 48 minutes முடிஞ்சா பண்ணிட்டீங்கன்னா 2 நாழிகை கணக்கு வந்துடும். எக்ஸலண்ட். இது வந்து நீங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த சயாட்டிகா நர்வ் பெயின் போறதுக்கு இப்ப மேம் சொன்ன மாதிரி கண்டினியூஸா வந்து 15 தேய்பிரை வாரங்கள் அது பண்ணிடுங்க. இதையே கண்டினியூ பண்ணுங்க. மேடம் 2 டைமா கூட பிரிச்சு பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட 24 நிமிஷமோ 25 நிமிஷமோ 2 times கூட பண்ணலாம் பிரிச்சு. சரியா? எவ்வளவு நாள் பண்ணலாம். 48 நிமிஷத்துக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பிரிச்சு எப்பப்பெல்லாம் டைம், ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். உங்க ஏஜ் என்ன? 31 மேம். 100% கியூர் ஆயிடும். less than 40 எல்லாம் தைரியமா நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் 100% சொல்யூஷன் கிடைக்கும். Thank you ma'am, thank you for your blessings. The varicose veins கண்டினியூஸ் பண்ணுங்க. சஸ்டைனபிலிட்டி தொடர்ந்து செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் மந்திரமா தாரக மந்திரமா ஏத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி மேம். வெரிகோஸ் வெயின்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து இப்ப தெரியல அப்படின்னு. அதுவும் வந்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றது, நீங்க செய்யற பயிற்சி வந்து அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்றதுனால வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அந்த பிளாக்னால வர்றதுதான். அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு அதனால உள்ள அந்த எரிச்சல் அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கு. இன்னொன்னு, சப்போஸ் சிலவங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பண்ணவே முடியல, ஏதோ ஒரு காரணம், படுக்க முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது பண்ணிட்டு படுங்க, கொஞ்சம் தூக்கத்தை அடக்கிக்கிட்டு. ஏன்னா அந்த கண்டினியூட்டியை விட்டுறாதீங்க. 2 வேணும், கண்டினியூட்டி, சஸ்டைனபிலிட்டி.
2மே இருக்கணும். அதாவது 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுங்க டெய்லி. ஓகே எல்லாருக்கும் படுக்க முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லையா? எவ்வளவுதான் தலை போற விஷயமா இருந்தாலும். ஆ உங்க உடம்பு மேல அக்கறை இருந்தால் நல்லா சரியாகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதை செய்வீங்க. ஆமாம் ஸோ கண்டினியூட்டி கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இன்னைக்கு 1 மணி நேரம் பண்ண முடியலங்கிறதுலாம் வருத்தப்படாதீங்க. ஒரு 5 நிமிஷமாவது சரிங்க என்ன அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இல்லாம இருக்கணும். இல்லாட்டினா பழையபடியும் முதல்ல இருந்தே தொடங்குற மாதிரி ஆயிடும். ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், திருப்பி அடுத்து தொடங்குறதுல இருந்து 7 மாசம் தொடரணும். ஆமாம் இந்த வயசுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் நீங்க அத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய உடல் நலம் கருதி இதுக்காக அந்த கண்டினியூட்டியையும் சஸ்டைனபிலிட்டியை விட்டுறாதீங்க. வேற ஓகே மேம் எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணுங்க தயவு செய்து. சரிங்க ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆறுமுகம் அரசு அவங்கிறவங்க மைக் வந்து சரியா இல்லைன்னு சொல்லி குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் 3 மாதமா பண்றேன், ஆள்காட்டி விரல் பண்றேன். முன்பு எனக்கு பிபி இருந்தது, இப்போது நார்மல் ஆகிவிட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆறுமுகம் அரசு எவ்வளவு நேரம் பண்றீங்க, எந்த விரல் பண்றீங்க, உங்களோட ஏஜ் என்ன, இது 3த்தையும் கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 நிமிஷம் பண்றீங்க, எந்த விரல் செய்றீங்க? ஆள்காட்டி விரல் செய்றீங்க. வெரி குட். பிபிக்கு வந்து ஆள்காட்டி விரல் தான் கரெக்டானது. இடது கையில நம்ம தேய்பிறை காலங்கள்ல ஆள்காட்டி விரல் செய்யும் போது அது வந்து பிபிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆள்காட்டி விரல்ல பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா தசவாயுக்களின் இயக்கம் அதை வந்து சரி செய்யறது வந்து ஆள்காட்டி விரல் மூலமா தான் நடக்கிறது. உங்களுக்கு ஏஜ் 44 சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஆறுமுகம் அரசு. கண்டிப்பா இவங்களுக்குமே 100% சரியாயிடும் மேடம். 45 அது ஒவ்வொருத்தரோட பொறுத்து. 50 வயசு கூட நல்ல ஈஸியா ஆயிடும். அதுக்கு மேல அவங்களுடைய அந்த எவ்வளவு தூரத்துக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. மூத்த இளைஞர்களுக்கு சரியாகாதுன்னு நினைக்காதீங்க. 80% டேமேஜ் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டா ரெக்கவரி கஷ்டமா இருக்கும். ஆனால் 20% தான் அப்பதான் தொடக்கம். அது பிபியோ சுகரோ ஏதோ ஒரு நோய் அப்படின்னா எல்லா வயசுலயுமே கொஞ்சம் உங்களுக்கு கூட நாள் பட பண்ணீங்கன்னா சரியாகும். ஆனா லெஸ் தென் 40-45 வந்து கண்டிப்பா சரியாகும். ஆனா நீங்க அதுக்கு டைம் ஒதுக்கணும். நீங்க ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்கிறீங்களான்னு முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க ஆறுமுகம் அரசு. டாக்டர் கேட்டிருக்காங்க. சரியாயிட்டு விட்டுறாதீங்க. மெடிசனும் கண்டினியூ பண்ணுங்க. டாக்டர் அட்வைஸோட நிறுத்துங்க எப்பவுமே மெடிசன். இல்ல அவங்க மெடிசன் எதுவும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, குட், தென் குட். அடுத்தது அஸ்வத்ங்கிற ஐடியில இருந்து பண்றேன். அதாவது உங்கள்கிட்ட கேட்டு அந்த தச வாயுக்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி என்னுடைய வலது கையினுடைய நடுவிரலையும் இடது கையினுடைய ஆட்காட்டி விரலையும் பயன்படுத்தி இன்னைக்கு கூட 1 hour பண்ணேன் மேடம். எக்ஸலண்ட். உங்களுக்கு கேக்குதா மேடம்? கேக்குது, நல்லா கேக்குது. ஒரு 1 hour பண்ணேன் மேடம். உங்களுக்கு அது என்ன வேடிக்கைன்னா 1 hour பண்ணேன். நைட்ல படுக்கும்போது நெக்ஸ்ட் பிளஸ் மாத்திரை போட்டு தான் தூங்குவேன். அப்படி போட்டுதான் தான் தூக்கம் வருது. ஆனா மதியம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கை கீழே இருக்கு, ஒரு கை மேல இருக்கு. 2 விரலும் டச் பண்ணது என்னை அறியாமலே தூக்கம் தன்னால வந்து விழுகுது. அதனால அது எவ்வளவு நேரம் நான் பண்ணோம்னு எனக்கே என்னால கண்டுபிடிக்க முடியல, ஐடென்டி பண்ண முடியல. நீங்க நைட் தூங்கும் போது மெடிசன் எடுக்கிறதா சொல்றீங்க. நீங்க நைட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுவாசத்தை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மெடிசனை வந்து நீங்க ஸ்லோவா நிறுத்தும்படி. நல்லது மேடம். நன்றி மேடம். நன்றி அது மேடம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுக்காகத்தான் இந்த பயிற்சியே. அதுக்காகத்தான் அந்த ஒரு டேப்லெட் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வயசு வந்து எனக்கு வந்து 68. அந்த ஒரு இது மட்டும்தான், அந்த ஒண்ணுக்காகத்தான். தூக்கமின்மை, மலச்சிக்கல் அது வயது காரணமாக வரக்கூடியது. அதுக்கு நான் பழங்கள் இந்த மாதிரி இதுகள்லயே எடுத்து சரி பண்ணிக்கிட்டேன். மலச்சிக்கலை பண்ணிக்கிட்டு வரேன். ஆனாலும் நீங்க சொன்னீங்கன்ட்டு தச வாயுக்களுக்காக வேண்டி அந்த ஆட்காட்டி விரல பயன்படுத்திக்கிட்டேன். அது வந்து மலச்சிக்கலை சரி பண்ணும். அபானங்கிற வாயு வந்து அதுதான் மலச்சிக்கலுக்கு உண்டானது, கீழ்நோக்கு காலது. அதுதான் வந்து சரிப்பா, அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கலுக்கு. நல்லது மேடம். முதல்ல நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் மேடம், அதை சொல்லிருங்க. எதை சரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட இது ரிலேட்டடா இருக்கு, இதை நீங்க பண்ணிட்டீங்கனால இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாயிடும். தூக்கத்தை சரி பண்ணிட்டீங்கனாலே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. இல்ல மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை வராது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் நல்லபடியா வரும். ஏன்னா நிறைய இதுகளில் நம்முடைய கிளாஸ்லயும் கேட்டிருக்கிறேன்.
மற்ற புத்தகங்களையும் படிச்சிருக்கிறேன். ரெண்டுமே ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி தான் தாமரைச்செல்வி மேடம் கிளாஸ்ல கூட அந்த இது வந்தது. அதான் சார், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மலச்சிக்கலுக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் வந்து பிரச்சனையே இருக்காது. அதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம். ஓகே. ஆனா சார் வேற ஏதோ உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட்க்கு என்ன 1 hour பண்றீங்க. வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம். எப்ப பண்ணாலும் ஏன்னா பல்வேறு அலப்பறைகளை நான் பண்ணணும்னு வருவோம் மேடம். வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கே 2 மணி 3 மணிக்கு வந்தாலும் பண்ணிட்டு வரும்போது சுவாசம் வந்து மாறி போகுது. அந்த நேரத்துல பண்ணக்கூடாது. அதனால வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல உட்கார்ந்துட்டோம்னா 1 hour நீங்க சொன்ன மாதிரி மூச்சையும் கூட பாத்துக்கிடுவேன். 1 hour உட்கார்ந்துருது. இல்ல கண்டிப்பா நல்லா சரியாகும் சார். எவ்வளவு மாசமா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு மாசம்? மேடம் அதை உண்மையை சொல்லிடணும். இப்பதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம வெரி குட். அதனால உங்களுக்கு கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும் சார். கவலையே படாதீங்க. நன்றி மேடம், நன்றி மேடம். எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அதாவது கண்டிப்பா இவ்வளவு கண்டினியூஸா 1 hour எல்லாம் பண்றீங்க. அது உடம்பு தாங்கும்போது உங்க உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த வயசுல. ஹோமியோபதியில மேடம், ஹோமியோபதியில சொல்லுவாங்க, நாங்க வந்து உங்களுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கல, உங்க மனசை சரி பண்றதுக்கு தான் நோய் கொடுக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எனக்கு இந்த பயிற்சியில முத்திரையில குணமாகிறது எப்படி பாதி குணமானாலும் உங்க வார்த்தையில பாதி குணமாயிரும் போல. எனக்கு நீங்க அந்த பாசிட்டிவாவே இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க நிச்சயமா இப்படி 1 hour பண்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் பாருங்க. அதுவே எனக்கு ஒரு கான்பிடன்ட் பலத்தை கொடுக்கு. நன்றி மேடம். கண்டிப்பா சாலாம் சார். இவ்வளவு முயற்சி பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி ராத்திரி மாத்திரையை நிறுத்திட்டேன்னு சொல்ல போறீங்க வந்து எங்களுக்கு. நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி. மனோமய கோஷம், மனசுக்கான விரலை செய்றீங்க. ஃபர்ஸ்ட் வளர்பிறை காலத்துல வந்து நம்ம அந்த மனோமய கோஷம் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயா, நீங்க வளர்பிறை காலத்துல வந்து ஆள்காட்டி விரல் வந்து மனதோட விரல். தேய்பிறை காலத்திலயும் நீங்க பண்ற ஆள்காட்டி விரல் மனோமய கோஷம். சரி. அதனால அதுதான் வந்து முதல்ல கிளியர் ஆச்சுன்னா அதுவே நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணிடும், நிறைய தெளிவு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது வலது கையில நடுவிரலும் இடது கையில ஆட்காட்டி விரலும். ஆமா, இப்படி நல்லது மேடம், நல்லது மேடம். பண்ணிடுவேன் மேடம். பல்வேறு பொறுப்புகளை எழுத்து போட்டிருந்தாலும் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பட்ட ஒரு ஆர்டிஓ கூட்டு வந்து ஒரு மகளிர் தின விழா, அங்கேயும் ஒரு கால ஒரு 1 hour இங்க இருந்து இந்த கிளாஸ்ல இருந்துட்டு அந்த அம்மாவை போய் அறிமுகப்படுத்தி அந்த கிளாஸ் ஆரம்பிச்சு வைக்க வேண்டியது ஆயிப்போச்சு. ஆனா எவ்வளவு வேலை கிடந்தாலும் சரி கிளாஸை தவறவே விடல. அதே மாதிரி குறிப்பெடுக்கிறதையும் தவறல. எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ கேட்டா இன்னும் சொன்னாங்க, ராதா மேடம் சொன்னாங்க, தாமரைச்செல்வி மேடம் சொன்னாங்க, அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, மறந்து போச்சு அப்படின்னு இருப்போம். இது அப்படியே எடுத்து பார்த்தால் போதும், லைட்டா. சார் இது நீங்க ஒரு 3.5 மாசம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அலப்பறை மனசுல இருக்காது சார். நல்லது மேடம். அப்ப எனக்கு மனசுல அலப்பறையே இருக்காது. கவலையே விடாங்க. டேக் இட் ஈஸி. என்ன தலைக்கு மேல கத்தியா அப்படின்னு உங்க எண்ணம் மாறிடும். மனசு லேஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது லேஸ் ஆன உடனே மற்ற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துரும். கவலையே படாதீங்க. ரெகுலரா பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. அதை அப்சர்வ் பண்ணுங்க. உங்க மனசுல வந்து எழுதுற அந்த நான் நோட் பண்ணல. பண்ணீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா நீங்க அவ்வளவு அலப்பறையில இவ்வளவு உற்சாகமா பேச மாட்டீங்க சார். முதல்ல உங்க மனசு நல்லாதான் இருக்குது. கவலையே படாதீங்க. அதாவது சந்தோஷமா ஏத்து செய்யறது வேற. நம்ம அலப்பறை அடிக்கிறோம் எப்படி அப்படிலாம் கிடையாது. மனசோட ஏத்துக்கிட்டு இதையும் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நல்லது மேடம், நல்லது மேடம். எனக்கு வந்து நான் அந்த அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னது மாதிரி தான் மேடம். ஒன்று என்னை தற்காத்து என்ன சரி பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு 80 பேருக்கு சாப்பாடு டெய்லி ஆட்டோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சீனியர் சிட்டிசனுக்கு குத்தாலத்துல தென்காசியில ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அவர் தான் VS நடராஜன் சாரும் துரை தம்பராஜ் ஐயாவும் தான் துவங்கி வச்சாங்க சங்கரங்கோயில்ல. அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு முதியோர் இல்லம் கட்ட போறோம். அதனால எல்லாத்துக்கும் இது நல்ல பிரயோஜனப்படும் மேடம் இந்த கிளாஸ் எனக்கு. கண்டிப்பா சார். நீங்க தவ வாழ்க்கை வாழ்றீங்க, அலப்பறையே கிடையாது. டோன்ட் வரி, பீ ஹாப்பி. தவ வாழ்க்கை தான் உண்மையிலேயே. வீட்டை பத்தியே வரி இல்லை. ஏன்னா வீடு எல்லாம் சஸ்டெயின் ஆயிட்டுது. இனி நான் வந்து என்னுடைய எஞ்சி இருக்கிற லைஃப் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்னா அது பூராமே தவ வாழ்க்கை தான். அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். பெரிய எண்ணம். நீங்க வந்து அலப்பறனே சொல்லாதீங்க. யூ ஆர் டூயிங் கிரேட் சர்வீஸ். சரி மேடம். சாரி, வாபஸ் வாங்கிக்கிடுங்க. சந்தோஷமா செய்றீங்க சார். நீங்க அலப்பறை செய்ய முடியாது. எல்லா கைத்தட்டலும் உங்களுக்கு தான் பாருங்க. நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி, நன்றி. அடுத்தது மங்களேஷ்
BA மங்களேஷ் அந்த ஐடியில யார் இருக்கீங்க? அம்மா வணக்கம்மா. வணக்கம். நான் வந்து இப்பதான் சமீபகாலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இது பண்ணதுலேருந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கு உடம்பு. கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு இப்பதான்மா இப்ப ஒரு 15 மினிட்ஸ் பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஆள்காட்டி விரல் தான்மா. சரி. ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. நான் பொதுவாகவே வந்து மூச்சை எப்பவுமே நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த பயிற்சிக்கு முன்னாடியே. எந்த பக்கம் ஓடுது எந்த பக்கம் வருதுன்னு முன்னாடில இருந்தே இதை கவனிப்பேன். இப்போ வந்து பண்ண என்ன சொல்றது, உடம்புல ஏதோ ஆக்டிவேட் உடம்புல பண்ணுது மேடம். ஏதோ பண்ணி அதை சரி பண்ணுது, ஏதோ பண்ணுது. அது என்னன்னு சொல்ல முடியல. ஆனா உடம்புல எனக்கு வந்து ஆற்றல் நிறைய இருக்கு, அப்படி கிடைக்குது. அதான் மேடம் என்னால சொல்ல முடியுது. இப்ப சமீப காலமா தான் மேடம் செய்யறேன். ஒரு மாசம் கூட இல்ல, ஒரு 15 டேஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். 15 டேஸா பண்றீங்க? ஆமா மேடம். நீங்க என்ன செய்றீங்க மேடம்? நான் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஒர்க் பண்றேன் மேடம். கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். ஏஜ் என்ன சார்? ஏஜ் எனக்கு 38 தான் மேடம். ஓகே, சூப்பர். நீங்க வந்து சார் 100% நல்லா கிளியர் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீனா அப்சர்வ் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் நாள்ல பிடிபடும். சரி மேடம், சரி மேடம். சரியா? சென்சிட்டிவ் ஆயிடும் உங்களுக்கு. இது பண்ண 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 2-3 மாசம் 4 மாசம் ஆன உடனே ரொட்டீனா உங்களுக்கு வந்து அந்த புத்துணர்ச்சியும் புரியும். உள்ளால என்ன நடக்குதுங்கிறதே நீங்க வந்து கொஞ்சம் உள்ளால உள்முகமா திருப்பி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் மெடிடேஷன் சார், வேற எதுவுமே கிடையாது. ஆமா, அதை ரெகுலரா பண்ணுங்க, அவ்வளவுதான். கரெக்டா தான் போகுது உங்களுக்கு. இப்ப அப்சர்வ் பண்ண முடியலன்னு கரெக்டா சொல்றீங்க. பண்ண பண்ண நல்ல அப்சர்வேஷன் வந்துரும் உங்களுக்கு. உள்ளால கவனிக்க ஆரம்பிங்க செய்யும் போது. 15 நிமிடத்தை எப்படி கூட்டுறதுன்னு பாருங்க. அட்லீஸ்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க மேடம், நல்லது மேடம். வணக்கம். அடுத்தது திரு கணேஷ்குமார். கணேஷ்குமார் எம் இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். நான் தான் அந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா முந்தி, அது இன்னும் நல்லா சரியா இருக்கு எனக்கு. அதே அந்த எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. பட் அதே அப்படியே ஓரளவு அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் சொல்லணும். நீங்க உங்களோட அந்த ப்ராப்ளம் முன்னாடி எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி படிப்படியா குறைஞ்சு வந்ததுன்னு பிரீஃபா சொன்னா நல்லா இருக்கும். அந்த ஒத்தி வைக்கிறதுங்கிறது சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா மேடம். ஆக்சுவலா முந்தி அதான் அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து போஸ்ட்போன் பண்றது, அதை அந்த தள்ளி போடுற பழக்கம் வந்து இருந்தது. அதை வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா இப்போ செய்யறது நான் நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், அஷ்டமியா இருக்கு அப்புறம் செய்யலாம், அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் வச்சு தள்ளி போடுவேன். ஸோ இந்த மோதிர விரல் எனக்கு இது பண்ணாங்க. மோதிர விரல் வந்து தேய்பிரை வளர்பிரை ரெண்டுலேயுமே அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் 90% வந்து அந்த தள்ளி போடுறது வந்து குறைஞ்சிருச்சு. நான் வந்து எது அப்பப்போ பண்ண முடியுதோ அப்பப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. சில நாள் ஏதாவது விட்டேன்னா அந்த இது ஒரு பண்ண முடியலன்னா அந்த இது டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது இதுல இல்லாம தொடர்ந்து பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா? அகங்காரம். அதாவது இந்த நம்ம 3 குணத்துல வந்து உங்களோட குணம் வந்து அது தமோ குணமா இருக்கிறதுனாலதான் அந்த வேலை தொழில் செய்யறதுக்கு கஷ்டப்படுது. சரியா? இப்ப இது செய்ய வந்து உங்களுக்கு அது நல்லா ஆயிடும். அந்த அகங்காரம் சரிப்படுத்தப்படுது. அகங்காரம் கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. அதே இது இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து அதுக்குரியது அன்னமய கோஷம் தான். ஸோ நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதனாலதான் நமக்கு இது ஆகுது அப்படிங்கிறதும் புரியும். இன்னும் கொஞ்சம் செய்யறதுக்கும் ஒரு உந்துதலா இருக்கும். நீங்க நேரத்தை படிப்படியா கூட்டுங்க. அதே மாதிரி ஒரு நாள் பண்ண முடியலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ கொஞ்சம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதை கண்டினியூட்டி விட்டுறாதீங்க. சரியா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். எத்தனை நேரம் பண்ணுவீங்க சார்? அது
50 நிமிஷம், 30 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படி வேரி ஆயிட்டே இருக்கு. எப்படியாவது ட்ரை பண்ணி 10 நிமிஷமாவது பண்ணிடுறேன். இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல தான் ஒரு 2 நாள் மட்டும் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் இதாகுது. மற்றபடி மினிமம் 10 மினிட்ஸா ட்ரை பண்றேன். சில நாள் மூச்சு கிடைக்காதனாலதான் அந்த 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அந்த மூச்சு நமக்கு தேவையான மூச்சு இல்லாதனால பண்ண முடியாம இருக்கு. ஸோ காலையில எந்திரிச்சு உடனே பண்ணனா நல்ல டைம் கிடைக்குது. அந்த டயத்துல மூச்சு இருந்தோன்னா நமக்கு அந்த கிடைக்குது. மற்ற நேரம் அந்த நமக்கு கிடைக்கிற டயத்துல மூச்சு இல்லாதனாலதான் கொஞ்சம் இதாகுது. சார் கவலையப்படாதீங்க. நீங்க முயற்சி பண்ண உங்க உடம்பு நீங்க நினைக்கிற நேரம்லாம் கரெக்டா உங்களுக்கு சாதகமா இயற்கையே ஹெல்ப் பண்ணிடும். ஸோ யூ கண்டினியூ சதனா. அந்த ஒரு ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது அதுக்கு இயற்கை உங்களுக்கு நாளாக சாதகமா வந்துடும். கவலைப்படாதீங்க. டிராவல்ல இன்ஃபேக்ட் உங்களால உட்கார முடியும் அப்படின்னா டிராவல்ல நல்லாவே செய்யலாம். நான் மேக்சிமம் டிராவல்ல தான் செய்வேன். அதையும் யோசிங்க. சரிங்க. சரி. இல்ல நீங்களே வண்டியை ஓட்டுறீங்களா இல்ல உட்கார்ந்து போவீங்களா? இல்ல உட்கார்ந்து தான் போவேன் மேடம். அப்புறம் என்ன நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே வண்டி ஷேக் ஆயிட்டே இருக்குமா, அது சரியா ஃபீல் ஆகாது. பாருங்க பழகிரும் சார், பழகிரும். பண்ண பழகிரும். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கணேஷ். மேம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேம். என்னோட பேர் ஜெகானந்த ஜோதி. நாங்க 3 பேர் இருந்து கிளாஸ் கவனிக்கிறோம் மேம். ஓகே. இது சண்முக பிரியா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இந்த பக்கம் உட்கார்ந்திருக்குது சிந்து மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா. 3 பேரும் சொல்லுங்க என்ன பண்றீங்க, எப்படி இருக்கு? மேம் நான் ஃபர்ஸ்ட் டே சாமிஜியோட கிளாஸ்ல இருந்து எஃப்எஸ்டி குரூப்ல இருந்தே அட்டன் பண்ணிட்டு பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப லாஸ்ட் ஒரு 1 மந்த் கொஞ்சம் கேப் எனக்கு. அப்புறம் அப்பப்ப செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு 20 to 40 மினிட்ஸ் அப்படின்னா விட்டு விட்டு செய்யற மாதிரி இருக்கு. சுண்டு விரல் எனக்கு கொடுத்துருக்காங்க மேம். அதுல பயிற்சி செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் தான். லாஸ்ட் வீக் கிளாஸ்ல உங்களோட நான் ஷேர் பண்ணல, இண்டிவிஜுவலா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு பேசினேன். பட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷம். சண்முக பிரியா சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். மேம் நான் இந்த லாஸ்ட் வீக் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு 3 to 4 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். ரொம்ப டியூரேஷன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணல மேம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்றேன். அந்த டைம்ல எனக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கு, அவ்வளவுதான் மேம். நான் பெருசா எந்த டிசீஸ் கண்டிஷன்ல இந்த ரிலீஃப் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் அந்த ப்ராக்டிஸை பண்றேன் 10 to 15 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காக மேம். ஆள்காட்டி விரல் செய்றீங்களா? ஆமா மேம். இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பண்றேன். இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல பண்றீங்க. நீங்க இவ்வளவு யங்கா இருக்கீங்க, என்ன பிரச்சனை இருக்கணும்? ஒன்னும் இருக்க வேண்டாம். ஆள்காட்டி விரல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பண்றீங்க. வெரி குட். அது நல்ல ஒரு கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி கொடுக்கும். நல்ல நிறைய வேலைகள் செய்யற அளவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். எஸ் மேம். ஆல் தி பெஸ்ட். இன்னும் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் வீக் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் மேம். சூப்பர். இந்து சொல்லுங்க. சிந்து. இந்து. மேம் நானும் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல தான் மேம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னாலயும் நிறைய டியூரேஷன்லாம் பண்ண முடியறது இல்லை மேம். இப்பதான் கொஞ்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ன்ற லெவலுக்கே வந்திருக்கேன் மேம். என்ன பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்களா? இல்ல மேம், இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன் மேம். நிறைய டைம் இருக்குல்ல, பண்ணுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணே 2 பேருக்கு நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு யங் ஏஜா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த வயசுல இதை செய்யணும்னு ஒரு ஆர்வமா செய்யறதே உங்க பெரிய விஷயம். உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்ல ப்ரொஃபஷன் கிடைக்கும். உங்க எண்ணம் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். நல்ல வாழ்க்கை அமையும். சந்தோஷமா இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. அதனால அந்த உடல் ரீதியான்னு நினைக்க வேண்டாம். மன ரீதியா எல்லாம் பாசிட்டிவா இருக்கும்போது புத்தியும் பாசிட்டிவ் ஆகும், சித்தமும் பாசிட்டிவ் ஆகும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். விடாம செய்யுங்க. உங்களுக்கு பெரிய லக்கு. அவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. மேம் 2 பேரு சிந்து, சண்முக பிரியா 2 பேருமே BNYS நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இப்பதான் மேடம் முடிச்சிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய பொண்ணு 2 பேருமே டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணு ஒர்க் தேடிட்டு இருக்கா. இந்த கோர்ஸ் முடிஞ்சு லைசன்ஸ் வாங்கினோம்னா போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். சின்ன பொண்ணு PG பண்ற ஐடியால இருக்கிறா மேடம். என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா. வெரி குட். எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ரெகுலரா பண்ண சொல்லுங்க.
ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. கலா ரவி பேசுறீங்களா? மேடம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதாவது மைண்ட் வந்து டக்குன்னு ஏதோ கேப் கிடைக்குது, உடனே பண்ணணும்னு ஒரு இது என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் இதை மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது வேலைக்கு நடுவில் இருந்தா கூட இந்த மூச்சு இது பார்த்த உடனே போய் பண்ணணும்னு தோணுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதாவது மைண்டு போய் அந்த வேலையை செய்யின்னு சொல்ற மாதிரி போய் செய்யுங்குது. அப்புறம் அதனால அது நல்லா இருக்கு மேடம். அந்த மாதிரி மடியில தலைகாணி வச்சுட்டு அந்த கைக்கு கம்ஃபர்ட் கொடுத்த உடனே அது நல்லா இருக்குது. ஷோல்டர் இதெல்லாம் நல்லா இருக்குது. தூக்கம்லாம் நல்லா வருது. அதாவது கான்சியஸா இருக்கு. எப்ப நம்ம நாசி இதை பார்ப்போம், எப்ப நம்ம போய் பண்ணுவோம், அந்த மாதிரி இதுவா இருக்கு. ஸோ அது வயது என்ன மேடம்? வயது என்ன? 60மா. ஓ, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. நான் அம்மாக்காக கேட்டுட்டு இருந்தேன். அம்மாக்காக கை இதெல்லாம் நான் வச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி கையை அந்த இனிஷியல் எக்ஸசைசஸ் அதை வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அம்மா அது பண்ணிட்டு இருக்காங்க. அது அம்மா இஸ் 90, அதனால அது கொஞ்சம் இதுவா இருக்காங்க. அதுதான் அதான் இன்னைக்கு தான் நான் கான்ஸ்டிபேஷனுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சேன். அம்மாக்கு படுத்துட்டு இருக்காங்க, லிக்விட் டயட்டு தான். ஸோ லிக்விட் டயட்னால பாசிங் யூரின் கரெக்டாக வருது. பட் மோஷன் 4 நாள் ஆகுது. அதனால தான் இன்னைக்கு தான் யாருன்னு ஒருத்தர் சொன்னாங்க அந்த மலச்சிக்கலுக்கு நல்ல இதுன்னு சொன்னாங்க. அதனால தூக்கம் வர மாட்டேங்குது அம்மாக்கு. ஸோ அம்மாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சஜஷன் சொல்லுங்களேன். அதுதான் 5 days ஒன்ஸ் இன் 5 daysனா அது அம்மாவுக்கு கையவும் நான் தான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கேன். அந்த இதை இதுக்கு கொஞ்சம் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறந்துடுறாங்க. அதுதான் ஹவு டு ஹெல்ப் ஹர்னு தெரியல. இது ஒண்ணு வந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இருக்கிறாங்களா? ஆமா ஆமா. அது உள்ளங்கால் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங். அது அதனால நிக்க வச்சா விழுந்துடுறாங்க. வளைங்க அப்படியே வளைஞ்சி கொடி மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அதனால நாங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க அடுத்தது ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்ட்டு. இன்று அவன் இந்த டயட்டிஷன் கவிதா அம்மா சொன்னால அது மாதிரி இந்த தண்ணி குடிக்கிறது, இந்த ஃபைபர்ஸ் உள்ளது எவ்வளவு கொடுக்க முடியும் கொடுங்க. ஆனா இப்ப 5 நாளைக்கு ஒருக்கா போறா தானே வழக்கமா? வழக்கமா இல்ல, ஒழுங்கா தினம் இருந்தது வந்து இப்போ ஹோம் விசிட் டாக்டரை கூட்டிருந்தோம். அவர் அந்த இசப்கால்னு அந்த இதை கொடுத்துருந்தாரு. அது ஒன்லி வென் நீடட் கொடுங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த உடனே எஃபெக்டிவா இருந்தது. இப்போ அடுத்த நேற்று கொடுத்துருக்கோம், இன்னி வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதனாலேயே ஷி இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் தூக்கம். ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டிய ஒன்றை விட்ட நாள் கொடுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. அதனால 4 நாள் பிரச்சனை இல்லைன்னு பார்த்தோம். இப்போ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இதுல நம்ம அந்த கேள்வி கேட்பது ரைட்டா தவறா, வேற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வயிற்றுல நோ என்னும் இருக்காங்க, அமர்த்தி பார்க்க வயிற்றுல நோ என்னும் இருக்கான்னு பாருங்க. மற்றது ஹோம் விசிட் டாக்டர் வரானே, அவங்க வந்துதான் எழுதி கொடுத்துட்டு போனாங்க சார். எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம். ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர் நார்மல். உங்களை விட அவங்க ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த காலத்து உடம்பு, அதனால நல்லா தாங்குதுன்ட்டுன்னு. இது அவங்க வந்து ஜூஸ், அந்த ஒரு ரிசோர்ஸ் டயபெட்டிக் பவுடர் கரைச்சி கொடுக்குறோம். அது அப்புறம் வந்து இந்த ஜூஸ், வெஜிடபிள் சூப், கஞ்சி, ரைஸ் கஞ்சி அது மாதிரி சாப்பிட்றாங்க. அதனால வந்து சாலிட் அவ்வளவா யூரின் வந்து கரெக்டா 3 வேளை 1000 வந்துடுது. 1900, 800 to 1000 வந்துடுது. அதனால அதுல லிக்விட குடிக்கிறாங்க, கான்சியஸா குடிக்கிறாங்க. முதல்ல ரைஸ் டியூப் போட்டிருந்தோம், அதனால அப்புறம் பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் வாய் வழியா தானே சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க லிக்விட் 100 ml 120 ml மேக்ஸிமம் அட் அ டைம் 2 hours ஒன்ஸ் இன் 2 hours கொடுக்குறோம். வயிற்றால ஒவ்வொரு நாளும் மோஷன் போக வேண்டிய தேவையில்லை. 2 3 நாளைக்கு போனாலே சரி. 2 3 நாளைக்கு பார்த்து பாருங்க. அப்படி இல்லாட்டி வயிற்றுல நோ இல்லாட்டி பொம்மல் அந்த வயிறு வீக்கம் அதெல்லாம் இல்லைன்னு பார்த்துருங்க. மற்றபடியெல்லாம் நல்லா இருக்கப்படியே அது ஒரு நாளும் போக வேண்டிய. ஓகே ஓகே. அதான் கேஸியா இருக்குன்னு சொன்னாங்க ஹோம் விசிட் டாக்டர். வந்து ஸ்டொமக் ப்ளோட்டடா கேஸியா இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படி ஆளும் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் என்ன கூட்டிக்கொண்டு போதலாட்டி அப்படி இருக்குன்னா அவருக்கு சும்மா ஒரு அப்டோமினல் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம்.
உங்களோட டாக்டரோட காய்ச்சி பாருங்க. நீங்க இப்ப சொல்றீங்களே அன்கம்ஃபர்டபுள், வயிறு பொறுமை இருக்குது, அதனால ஒரு சுமார் பிளேன் எக்ஸ்ரே ஸ்கேன் கெயின் ஒன்றும் தேவையில்லை, சுமார் பிளேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சார் அதுவுமே எடுத்து பார்த்தோம், எல்லாம் ஆல் நார்மல்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சரி 2-3 நாளைக்கு ஒருக்கா வைத்தியம் போன சரி. Radha madam, while I am on the microphone, there was questions yesterday and today, a lot of questions. How long should I do this practice? And இருக்குது. So எவ்வளோண்டாலும் செய்யுங்க, ஆனால் தாமிரச்செல்வி அம்மா சொல்ல மாதிரி விடாமல் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி விட்டு கொண்டு செய்யுங்க. ஆனால் ஒரு நாள் விட்டாலும் அதுக்கு அடுத்த நாள் இருந்தாலும் செய்யுங்க. அது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொண்டு போவோம். மற்றது நான் நேற்று சயின்ஸ் அண்ட் சித்தரன்ல சயின்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். சித்தரன்படி குறைஞ்சது முதல் ஒரு நாளைக்கு செய்ய சொல்றாங்க. தட் இஸ் 24 minutes. குறைஞ்சது 48 அப்படி ஆகி கொண்டு போகலாம். ஆனால் அதுக்கு சித்தருக்கு முதலே சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தேச ரிசர்ச் ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு மூளையில ஒரு ஒன்றை பதிய வைக்கணும்னா, ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும்னா குறைஞ்சது 21 minutes செய்ய வேணும் என்று சயின்ஸ் ஸ்டடீஸ் ஆல்ரெடி இருக்குது, என்ன விஷயம் என்றாலும். ஸோ சித்தர் சொல்றபடி குறைஞ்சது 24 minutes சொல்றது அது சயின்ஸுக்கு கனெக்ட் பண்ணுது. தேங்க்ஸ், அதைத்தான் சொல்ல இருந்தேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இன்னும் ஒருத்தரோட ஃபீட்பேக் பார்த்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நாள்ல இந்த ஆள்காட்டி விரல் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இன்னொரு தடவை பண்ணும்போது மோதிர விரல் அந்த மாதிரி மாத்தி பண்ணிக்கலாமா? அப்படி வந்து பண்ணக்கூடாதுமா. ஏன்னா நீங்க வந்து ஆள்காட்டி விரல் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளத்துக்காக பண்றீங்க. அதனால வந்து ஒரு விரல் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 15 வாரங்கள் நம்ம செய்யணும். செய்யும்போதுதான் அந்த கோஷம் வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளியர் ஆகி வரும். அதனால வந்து மாத்தி மாத்தி செய்ய வேண்டாம். செஞ்சா வந்து பலன் சரியா கிடைக்காது, அது என்ன நடக்குதுன்னு புரியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஒரு விரல் தான் வந்து கண்டினியூ பண்ணி 7 மாதங்கள், அதாவது 15 தேய்பிரை வாரங்கள் செய்யணும். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி. தேங்க்யூ டாக்டர்.